ஓம் சாந்தி 11/12/2024 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கோருகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் உதவியாளராகி இந்த இரும்பு யுகத்தின் மலையை தங்க யுகமாக ஆக்க வேண்டும். முயற்சி செய்து புதிய உலகத்திற்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டை முன்பதிவு செய்ய வேண்டும். கேள்வி: தந்தையின் முக்கியமான கடமை என்ன? எந்த ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்கு சங்கம யுகத்தில் தந்தை வரவேண்டியதாக இருக்கிறது? பதில்: நோய்வாய்ப்பட்ட மற்றும் துக்கமான குழந்தைகளை சுகமானவர்களாக ஆக்குவது, மாயையின் பிடியிலிருந்து விடுவித்து அளவற்ற சுகம் கொடுப்பது, இதுதான் தந்தையின் முக்கியமான கடமையாகும். இதனை சங்கம யுகத்தில்தான் தந்தை பூர்த்தி செய்கிறார். நான் உங்கள் அனைவருடைய நோயை நீக்கி அனைவர் மீதும் கிருபை காட்டுவதற்காக வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். இப்பொழுது முயற்சி செய்து 21 பிறவிகளுக்காக தன்னுடைய உயர்ந்த அதிருஷ்டத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். முரளியின் பாடல்: கள்ளம் கபடமற்ற தந்தையைப் போல் வேறு யாரும் இல்லை. ஓம் சாந்தி. கள்ளங்கபடமற்ற சிவபகவான் வாக்கு பிரம்மாவின் கமலவாய் மூலம் தந்தை கூறுகிறார். இந்த மனித உலக மரமானது வெரைட்டி தர்மங்களால் ஆனது. சிவபாபாவின் ஜென்மம் இங்குதான் நிகழ்கிறது. நான் பாரதத்தில்தான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளே, 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட நான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்திருந்தேன் என்று தந்தை புரிய வைக்கிறார். இந்த கல்பமரத்தின் மூலம் அனைவருக்கும் இந்த விஷயங்கள் தெரிய வந்துவிடும். எனவே இந்த மரத்தை நன்றாக பாருங்கள். அதாவது வெரைட்டி தர்மங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கல்ப மரத்தை நல்லா பாருங்க அப்படின்றார். அப்போ எல்லாமே புரிஞ்சிடும். பாபா, நாங்கள் மாயாவின் பிடியில் எப்பொழுது மாட்டிக்கொண்டோம் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு துவாபர யுகத்தில் இருந்து என்று பாபா கூறுகிறார். நான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கம யுகத்தில் என்னுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சிவபாபா கூறுகிறார். அனைத்து மனிதர்களும் துக்கத்தில் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பாரதவாசிகள் துக்கத்தில் இருக்கிறார்கள். நாடகத்தின் அனுசாரம் நான் பாரதத்தை தான் சுகமானதாக ஆக்குகிறேன். எப்படி லௌகீகத்திலும் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டால் மருந்து கொடுத்து குணப்படுத்துவது தந்தையின் கடமையாகும். இது மிக பெரிய வியாதியாகும். இந்த அனைத்து வியாதிகளுக்கும் மூல காரணம் இந்த 5 விகாரங்கள். இந்த வியாதி எப்பொழுதிலிருந்து ஏற்பட்டது என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கும் பாபா துவாபர யுகத்திலிருந்து என்று கூறுகிறார். லௌகீகத்தில் ஏதோ வியாதி வருது, அப்பா வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க, ஏதோ மருந்து கொடுப்பாங்க, குணப்படுத்துவாங்க. ஆனால் இது பெரிய வியாதி அப்படின்றார். அனைத்து வியாதிகளுக்கும் மூல காரணம் 5 விகாரங்கள். ஆகையில பாபா ஞானம் கொடுத்து தூய்மையாக்குறார். அப்படின்னா குணப்படுத்துறார், நோயை குணப்படுத்துறார். அடுத்தது பாபா சூரிய வம்சத்திலோ அல்லது சந்திர வம்சத்திலோ முன்பதிவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி அடைவார்கள். எனவே அனைவருடைய நோய்களையும் போக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். ராவணன் அனைவருக்கும் மிகவும் துக்கத்தை கொடுத்து விட்டான். எந்த ஒரு மனிதரும் மனிதர்களுக்கு கதி சத்கதி கொடுக்க முடியாது. அதனால நான் வர வேண்டியதாக இருக்கிறது, என்னுடைய கடமை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு புரிய வைக்கிறார். அதாவது இது அரைக்கல்பத்தினுடைய பெரிய நோய். மனிதர்களால் இதை குணப்படுத்த முடியாது.
ஆகையால அவினாஷி வைத்தியராகிய நான் தான் வரவேண்டியதாக இருக்கு. மற்றபடி மனிதர்களுக்கு கதி சத்கதி கொடுக்க முடியாது அப்படின்றார். அப்படின்னா மனிதர்கள் இந்த ஆத்மாவுடைய நோயை குணப்படுத்த முடியாது. அதுக்கு நான் தான் வர வேண்டியதாக இருக்கு. இதுல நான் தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றார். இப்போது நான் உங்களுடைய அடிமையாக இருக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் நாங்கள் உங்களுடைய அடிமையாக இருக்கிறோம், நாங்கள் உங்களுடைய அடிமையாக இருக்கிறோம் என்று நீங்கள் பாடி வந்தீர்கள். இப்பொழுது நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். எனவேதான் தந்தையை நிராகாரர், நிரகங்காரர், அதாவது அகங்காரமற்றவர் என்று அழைக்கப்படுகிறது. என்னுடைய கடமை குழந்தைகளாகிய உங்களை சதா சுகமானவர்களாக ஆக்குவது என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் நடிகர்களாக இருக்கிறீர்கள். இந்த நேரம் நான் செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறேன். நான் இவர் மூலமாக, அதாவது பிரம்மா மூலமாக படைத்தல் காரியத்தை செய்ய வைக்கிறேன். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடம் இருந்து 3 கால ஞானத்தை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கும் சொல்கிறீர்கள். இதற்கு சங்கொலி என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய கையில் எந்த ஒரு புத்தகமும் இல்லை. குழந்தைகள் தாரணை மட்டும் செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்கள் உண்மையான ஆன்மீக பிராமணர்கள், ஆன்மீக தந்தையின் குழந்தைகள். நீங்கள் மீண்டும் தேவி தேவதைகளாக, அதாவது சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இங்கு ஸ்தூல யுத்தத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் எந்த யுத்தமும் ஏற்படவில்லை. அங்கு யுத்தம் செய்வதற்கு மாயை இருக்காது. சத்தியுகத்துல மாயை இருக்காது. அப்ப எப்படி யுத்தம் நடந்திருக்கும்? தேவதைகள் இருக்கும் போது அசுரர்கள் இல்லை, அசுரர்கள் இருக்கும் போது தேவதைகள் இல்லை. ஆகையால இது ஸ்தூல யுத்தம் இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறார். எனவே அரை கல்பத்திற்கு எந்த விதமான யுத்தமோ வியாதியோ துக்கம் அசாந்தியோ இருக்காது. அங்கேயோ சதா சுகமே சுகமாக, சதா காலமும் வசந்த காலமாக இருக்கும். மருத்துவமனைகள் இருக்காது. மற்றபடி படிப்பதற்காக பள்ளிக்கூடம் இருக்கும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருந்து ஆஸ்தி அடைந்து செல்வீர்கள். அதாவது அங்க போய் படிச்சு சம்பாதிக்கணுன்றதெல்லாம் இல்லை. பேருக்கு பள்ளிக்கூடம் போவீங்க, படிப்பீங்க. மற்றபடி இங்கிருந்தே நீங்க சம்பாதிச்சுட்டு கொண்டு போறீங்க அப்படின்றார். பக்தி மார்க்கத்துல இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு கதை என்ன அப்படின்னா, ஒரு ராஜா தன்னுடைய ராஜகுமாரிகளிடம் ஒரு கேள்வி கேட்கிறார். 3 பேர் ராஜகுமாரிகள். நீங்க யாருடையதை சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் என்ன பதில் எக்ஸ்பெக்ட் பண்றார் அப்படின்னா, எங்க அப்பா மகாராஜர், அவரால் தான் நாங்க இவ்வளோ நல்ல சுகமா வசதியா இருக்கிறோம், ராஜகுமாரியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தார். ஆனால் 2 ராஜகுமாரிகள் அப்படிதான் தந்தையினுடைய புகழ் பாடுறாங்க. ஆனா ஒரு ராஜகுமாரி ரொம்ப புத்திசாலி ராஜகுமாரி. அவ என்ன பதில் சொல்வா அப்படின்னா, எங்களுடைய அதிருஷ்டத்துல நாங்க என்ன கொண்டு வந்திருக்கிறோமோ அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அது உண்மைதானே? அந்த பதில் கேட்டு அந்த ராஜாவால பொறுத்துக்க முடியல. உடனே நாடு கடத்திடுவார். அவளை காட்டுல கொண்டு போய் விடுங்க, பார்க்கலாம் அவ அதிருஷ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட சொல்வார். இவ்வளவு போவா, எந்த ஒரு கவலை இல்லாம நான் காட்டுக்கு போவா. பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, காட்டுல இருப்பா. அங்கே வேற ஒரு ராஜ்யத்தினுடைய ராஜகுமாரன் இளவரசன் வேட்டைக்காக வந்திருக்கிறார். அவர் இந்த பெண்ணை பார்த்து அவ அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணிப்பார், ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவார். இதுக்கு தானே பேர் அதிருஷ்டம். நம்முடைய அதிருஷ்டத்துல இருந்ததுன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஆகையில பாபா புரிய வைக்கிறார், சங்கம யுகத்துல நீங்க என்ன முயற்சி செய்றீங்களோ அதுதான் சத்தியுகத்துக்கு கொண்டு போறீங்க, அதிருஷ்டத்தை கொண்டு போறீங்க அப்படின்றார். அது எல்லைக்குட்பட்ட அதிருஷ்டம். நீங்கள் இப்பொழுது
உங்களுடைய எல்லையற்ற அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறீர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறீர்கள் என்றால், 21 பிறவிகள் தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை அனுபவிப்பீர்கள். இதுதான் எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தியாகும். இது பாடசாலை. ஒரு டீச்சர் தான் கற்பிக்கிறார். ஞானமும் ஒன்றுதான், குறிக்கோளும் ஒன்றுதான். அதாவது நரனிலிருந்து நாராயணர் ஆக வேண்டும். யார் ஃபெயில் ஆகிறார்களோ அவர்கள் சந்திர வம்சத்திற்கு செல்வார்கள். எப்பொழுது தேவதைகள் இருந்தார்களோ அப்பொழுது க்ஷத்திரியர்கள் இல்லை. எப்பொழுது க்ஷத்திரியர்கள் இருந்தார்களோ அப்பொழுது வைஷ்யர்கள் இல்லை. எப்பொழுது வைஷ்யர்கள் இருந்தார்களோ அப்போது சூத்ரர்கள் இல்லை. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நல்லது. அனைத்து விஷயங்களின் சாக்ரின், அதாவது சாரம், மன்மனாபவ என்பதாகும். அதாவது என்னை நினைவு செய்யுங்கள், இந்த யோக அக்னியினால் பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். பிரம்மாவின் முகவம்சாவளியான பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் தங்களுக்குள் சகோதர சகோதரிகள். இது தூய்மையாக இருப்பதற்கான யுக்தி ஆகும். ஆனால் மனிதர்கள் அது எப்படி முடியும், சாத்தியமில்லை, சேர்ந்திருந்தால் தீப்பற்றாமல் இருக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். இருவருக்கிடையில் ஞானம் என்ற வாள் இருந்தது என்றால் ஒருபோதும் தீ பிடிக்காது என்று பாபா கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னை பிரம்மா முக வம்சாவளி என புரிந்து கொண்டு பக்கா தூய்மையான பிராமணர் ஆக வேண்டும். ஒருபோதும் இந்த பிராமண குலத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், தந்தைக்கு சமமாக நிராகாரியாகி நிரகங்காரியாகி, அதாவது அகங்காரமற்றவராகி தன்னுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆன்மீக சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வரதானம். ஸ்நேகத்தின் சக்தியின் மூலம் மாயையின் சக்தியை முடித்துவிடக்கூடிய சம்பூர்ண ஞானி ஆகுங்கள். ஸ்நேகத்தில் மூழ்கி விடுவதுதான் சம்பூர்ண ஞானமாகும். ஸ்நேகம் பிராமண வாழ்க்கையின் வரதானமாக இருக்கிறது. சங்கம யுகத்தில் ஸ்நேக கடல் ஸ்நேகத்தின் வைரங்கள் முத்துக்களின் தட்டுக்களை நிரப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே ஸ்நேகத்தில் நிறைந்தவர் ஆகுங்கள். ஸ்நேகத்தின் சக்தி மூலம் பிரச்சனைகள் என்ற மலை மாறி தண்ணீருக்கு சமமாக லேசாகிவிடும். மாயையின் எப்படிப்பட்ட பயங்கர ரூபம் அல்லது ராயல் ரூபம் எதிர்கொண்டாலும் ஒரு வினாடியில் ஸ்நேக கடலில் மூழ்கி விடுங்கள். அப்போது ஸ்நேகத்தின் சக்தியின் மூலம் மாயாவின் சக்தி முடிந்து போய்விடும். ஸ்லோகன். உடல் மனம் பணம் மனம் சொல் செயல் மூலம் பாபாவின் கடமையில் சதா ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள்தான் யோகி ஆவார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. எந்த சேவை அதிருப்தியாக்குகிறதோ அந்த சேவை சேவை அல்ல. சேவை என்றால் பலன் கொடுக்கக்கூடிய சேவை. நீங்க சேவை செய்கிறீங்க அப்படின்னா பலன் இருக்கணும், திருப்தி இருக்கணும், குஷி இருக்கணும். அதுக்கு தான் பேரு சேவை. நீங்க சேவை செய்கிறீங்க ஆனால் பலன் கிடைக்கல அப்படின்னா அது சேவை இல்லை அப்படின்றார். ஏன்னா எதிர்காலத்தில் கிடைக்கும் கிடைக்காது, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இப்போ செய்தால் இப்போ திருப்தி அடையணும், இப்போ மனம் லேசாக இருக்கணும், இப்போ குஷியில் இருக்கணும். அது இல்லைன்னா அது சேவையே இல்லைன்றார்.
ஒருவேளை சேவையில் அதிருப்தி இருக்கிறது என்றால் சேவையை விட்டுவிடுங்கள், ஆனால் திருப்தியை விடாதீர்கள். சதா எல்லைக்குட்பட்ட விருப்பங்களை கடந்து நிரம்பியவராக இருங்கள். அப்போது சமமானவர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.